என்பதை அபிராமி அவர்கள் இந்த நான் ஏதோ பாடுபட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவருக்கு பாடுபடுறதுக்கு நம்ம கொடுத்துருக்கணும். இன்னும் கூட எனக்கு 10வது நான் வருத்தப்பட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு திருக்கல்யாணம் நினைச்சுன்னா அவருக்கு இன்னும் நான் சந்தோஷப்படுவேன். ஆனா வருஷத்துக்கு ஒரு நேரம் நடக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமா நினைச்சிட்டு இருக்கேன். இது என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, இந்த இறைவனே வந்துட்டு அவர் வெளியே வரணுங்கிறதுக்காக தான் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. ஒரு இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க ஆதி காலத்துல இந்த ஐயனை வழிபாடு பண்ணி மிகப்பெரிய செல்வந்தராக இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து பிளாட் போட்டு வித்திருக்காங்க. அதுக்கப்புறம் செல்வம் அழிஞ்சு போயிடுச்சு ஐயனே வித்தனால. அப்ப அந்த பிளாட் போட்டு வித்ததுக்கு அப்புறம் அந்த பிளாட்டை வாங்கியிருக்காங்க. அந்த பிளாட்டை வாங்கிக்கிட்ட ஐயன் சொல்றாரு, நான் இங்க இருக்கேன், காலங்காலமா என்ன வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க அவரை மதிக்கல. ஏன்னா அவருக்கு கண்ணுக்கு சுயமலிங்க கண்ணுக்கு தெரியல. ஐயன் எவ்வளவு சொல்றாரு, உங்களை மேல மேல உயர்த்துறேன், நான் காலங்காலமா இங்க இருக்கேன், என்ன வெளியில கொண்டு வாங்க, வீடு விட காணிக்க வாங்கி என்னோட மக்கள்கிட்ட காணிக்க வாங்கி என்ன வெளியில கொண்டு வாங்கன்னு கெஞ்சி கேட்கிறாரு. கனவா போய் சொல்றாரு. அவங்க யாருமே கேட்கல, வித்துறாங்க. வித்த உடனே அவங்க சொத்துக்கள்லாம் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடுது. இப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கோடீஸ்வரர்கள் இந்த நிலத்தை விலைக்கு வாங்கியிருக்காங்க. 3 கோடீஸ்வரர்கள் நிலத்தை வாங்கியிருக்காங்க. 3 கோடீஸ்வரர்கள் அவரை மதிக்காம அவர் வேற வேற கைக்கு வித்தனால அவங்க சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்ப அவர் முடிவெடுத்தாரு. என்னோட தந்தையிட்டே கேட்கிறாரு, நீ தான் பக்கத்துல இருக்க, என்ன வழிபாடு பண்ணு, வீடு காணிக்க வாங்கி அப்படின்னு தந்தையிட்ட கேட்கிறாரு. என் தந்தை சொல்றாங்க, அருமாட்டு வாழ்க்காரன், நான் அப்படி செய்ய முடியாது, இன்னொருத்தோட இடத்துல போய் நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்ட்டு அவரு விளங்கிறாரு. அப்ப இறைவன் முடிவெடுக்கிறாரு, நமக்கே ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாதான் இது நடக்கும் சொல்லி என்ன சிறு வயசுலயே அவர் தேர்ந்தெடுத்தாரு. நானு சொல்ல நம்ப மாட்டீங்க, நான் அரசியல் ஒரு பெரிய ஆளாக நினைச்சேன், சினிமா துறையில் ஒரு பெரிய ஆளாக நினைச்சேன். சினிமா துறையில பெரிய ஆளுன்னு சொல்லி சென்னைக்கே ஓடி போயிட்டேன். சினிமா துறையில் நுழைஞ்சிட்டேன், அங்க நடிக்க கூட ஆரம்பிச்சிட்டேன் 25 வயசுல. ஆனா அன்னைக்கு ஐயா விட்டுருந்தாருன்னா இன்னைக்கு நான் உலக புகழ் நடிகேன். அதே மாதிரி அரசியல் இறங்கணும்னு சொல்லி 25 வயசுல அரசியல் நடிகேன். அன்னைக்கு ஐயா விடல, என்னை நிறுத்தி வச்சுட்டாரு. இல்லைன்னா இன்னைக்கு ஒரு பெரிய மந்திரியா இருந்திருப்பேன். ஆனா ஐயா விட்டாரு, வீடு விட காணிக்க வாங்குறா அப்படின்னு மேடு பண்ண குடி கொண்டு என்னை இறங்கி வச்சுட்டாரு. இப்ப கூட ஐயா கேட்கிறேன், கோயில் ஒரு கோபுரம் இல்ல, ஒரு நல்ல வசதி வாய்ப்பு இல்ல, அப்ப நீ என்ன பண்ணவே தெரியாது, 3 கோடீஸ்வரமே கீழே தள்ளி இருக்க, ஏதோ வகையில எனக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடு, இந்த ஆலயத்துக்கு மக்களுக்கெல்லாம் முன்னேற்றத்தை கொடு, ஏதோ ஒரு வகையில் இந்த கோயிலை கட்டி பிரம்மாண்டமா பண்ணணும், காலங்காலமா நீங்க இருக்க, உனக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கல்வி எப்படி சார் புரிஞ்சு இருக்கிறாரோ அந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு நீ வேலை வாங்கிக்கோ, நிலைய உட்காந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வேண்டிட்டு இருக்கேன். அதே போல சில நண்பர்கள் மக்கள் சொல்லுவாங்க, அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு எல்லாம் கேட்டு வந்து ஐயா பாதத்தில் போட்டுருவேன். ஐயா அதை குணப்படுத்தி அவங்களுக்கு நிறைகுணமான வாழ்க்கையை தந்துட்டு இருக்காரு. அது மட்டுமல்ல, என்னோட குழந்தைகளையும் மனைவி மக்கள் எல்லாத்தையுமே நல்லா வச்சிருக்காரு. இது சொல்ற பண்ண கிடையாது. எனவே பேசிட்டு தான் டைம் ஆயிட்டு இருக்கு. ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நாவார சொல்லுவோம் நமசிவாய மந்திரம், நாள் முழுதும் சொல்லுவோம் நமசிவாய மந்திரம், நமசிவாய 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 நாவார சொல்லுவோம் நமசிவாய மந்திரம், நாள் முழுதும் சொல்லுவோம் நமசிவாய மந்திரம், நாவார சொல்லுவோம் நமசிவாய மந்திரம், நாள் முழுதும் சொல்லுவோம் நமசிவாய மந்திரம், நமசிவாய 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 ஓம் 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 நமசிவாய சிவாய நமவோம் 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 சிவ 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 சிவாய நமவோம் சிவ 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 சிவாய நமவோம் ஓம் நம சிவாய 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 சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவ 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 சிவாய நமவோம் சிவ 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 சிவாய நமவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய
ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம். நன்றி நன்றி. அன்பு நண்பர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அப்பனிடம் முறையிட்டு